Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே எம்மியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கப் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாவுலாம் ஜலிச்சிடலாம். 1.5 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் கொக்கோ பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. கடைசியா 1 கப் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1 கப் பால், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், 1 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெட் இன்கிரீடியன்ட் ரெடி. இப்போ இந்த ட்ரை மிக்சர்ல நடுவில் ஒரு பிட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது போல. இப்போ நம்ம வெட் இன்கிரீடியண்ட்டை உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய கப் கேக் பேட்டர் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு உப்பு. இது நான் எப்போவுமே பேக்கிங் யூஸ் பண்ணுற சால்ட் தான், நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒயர் ஸ்டாண்ட். இதை மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மோல்டெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஒரு மோல்டில் இந்த மாதிரி நான் கப் கேக் லைனர்ஸ் வச்சிடுறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ஒரு சில்வர் கிண்ணமோ இல்லை டம்ளரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ளே ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் பேட்டரை ஊற்றி உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ஊற்றி மோல்டெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுடுறேன். உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ மோல்டை நல்லா டேப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே இது போல் ஒரு பிளேட் வச்சுடுங்க. அந்த பிளேட்டுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் கேக்ஸ் உள்ளே வச்சுடுங்க. இது பேக் ஆகட்டும். 30 மினிட்ஸ் போல் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பேக்கிங் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக்கை இது போல் கேக்குள்ளே வச்சு பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வரணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய சாக்லேட் கப் கேக்ஸ் ரெடி. இதை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க, ஆறட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பா சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.